குரான் எப்படி இன்றைக்கு பிரிசர்வேஷனா இருக்கு, பாதுகாக்கப்பட்டிருக்குன்றத ஹதீஸ் எப்படி என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறது மூலமா நம்ம பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா அந்த சாம்வாசிகள் இதுல சிரியால இருக்க அந்த மக்கள் குரானுக்கு மாற்றமாக ஓதி வந்தார்கள் அப்படின்னு சொல்லி வமா கலக்கா என்கிற அந்த வார்த்தையை அவர்கள் ஓதி வந்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸ் சொல்லுகிறது. ஆனா உஸ்மான் அவர்கள் எதற்காக குரானை தொகுத்தார்கள் சொல்லி அந்த ஹதீஸை பார்க்கும் பொழுது இந்த சாம்வாசிகள் இடத்துல மாற்றமான ஒரு ஓதல் முறை இருக்கிறது நான் பார்க்கிறேன். குழப்பத்தை ஏற்படுத்துகிறதுனாலதான் உஸ்மான் அவர்களுக்கு செய்தி அனுப்பி குரானை கம்பைல் செய்கிறார்கள். ஆனால் என்ன நடக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு எந்த சாம்வாசிகளுடைய குழப்பத்தினால ஒரு வார்த்தை சேர்த்தப்பட்டதாக ஹதீஸுகள் சொல்லுகிறதோ அந்த வமா கலக்கா என்கிற வார்த்தை இன்றைக்கு இவர்கள் உபயோகிக்கிற இஸ்லாமியர்கள் உபயோகிக்கிற அந்த குரான்ல இருக்கிறது. அல்லாவின் தூதருக்கு அவர்கள் அல்லாவின் மீது ஆணையாக எனக்கு நபி அவர்கள் தான் தம் வாயால் இவ்வாறே ஓதி காட்டினார்கள். எப்படி அந்த வமா கலக்கா என்கிற வார்த்தை இல்லாமல். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் சொல்லுகிறது, இப்னு மஸ்ஊத் ஓதுவதை போன்று ஓதி காட்டினேன், அம்முதியவர் நபி அவர்கள் தம் வாயால் இவ்வாறே எனக்கு ஓதி காட்டினார்கள். எப்படி? வமா கலக்கா என்ற வார்த்தை இல்லாதபடிக்கு. ஆனால் இன்றைக்கு அந்த ஷாம்வாசிகள் எதை குழப்பமாக குரானில் சேர்த்தார்களோ அதுவே இன்றைக்கு குரானில் இருக்கிறது. வமா கலக்கா என்ற வார்த்தையோடு கூட அத பாருங்க, வல்லாலி இதா அக்ஷா எனும் அல்லலைன் அத்தியாயத்தின் வசனங்கள் எப்படி ஓதிக்கொண்டிருந்தார்கள் என்று கேட்டேன். வல்தகரி வல்லுன்சா என்று வமா கலக்கா எனும் சொற்றொடல் இல்லாமல் தான் ஓதுவார்கள் என்று நான் பதிலளித்தேன். அந்த வார்த்தை இன்றைக்கு மாறி இன்றைக்கு குரான் மாற்றப்பட்டிருக்கிறது ஆதாரமாக இந்த வார்த்தைகள் இருக்கிறது. You know, the very purpose for which Usman was asked to compile the Quran was the residents of Sham were not properly reciting the Quran, because they have left out this word Vama Kalaka, which is actually uttered by Prophet Muhammad. They have added this word. So this particular word, which has not been which has been there in the original Quran, now it is now there in the Quran. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? குரான் பாதுகாக்கப்படவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. அடுத்தபடி நம்ம புகாரி ஹதீஸ்ல 4752ல பார்க்கும்போது 24:15 மூலத்தில் ஹித் தலகஃபன்ஹு என்ற அந்த எழுத்து அங்க இருக்கிறது. ஆனால் ஆயிஷா அலி இவ்வாறு ஓத மாட்டாங்க, அதுக்கு மாற்றமாக இக்ஸ் தலிகூனஹி அப்படின்னு வாசிப்பாங்க அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்க நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி 12ஆம் அத்தியாயத்தில் 110வது வசனத்துக்கு என்ன அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. குத்ஃபு என்று அழுத்தமாக ஓதுவார்கள் ஆயிஷா அவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற குரான்ல அதுக்கு மாற்றமாக அன்றைக்கு வேறொரு மாற்றமான ஓதல் இருந்தது என்பதை அந்த மற்ற ஹதீசுகள், அதாவது 3389 4525 போன்ற எல்லா வசனங்கள் பார்க்கும்போது வேற மாற்றமான ஒரு வார்த்தையோடு கூட அதை ஓதினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு புகாரி ஹதீஸ்ல பார்க்கும்போது 3689. Like when we see during whatever is compiled, during the time of compilation, there were many differences in reciting the Quran. So, like Aisha was referring to certain things which you have seen, which are seeing in the screen here. But now what we find is all those whatever they have removed during the compilation, now they find place in the Quran. So, from this, what is clear is Quran has not been preserved properly. அதே மாதிரி பாருங்க, உமர் அவர்களை பற்றி ஒரு ஹதீஸ் வருகிறதாக அந்த இதுல இருக்கு. ஆனா அத கூட இப்னு மஸ்ஊத் அவர்கள் வலா முஹத்தஸின் என்கிற வார்த்தையை சேர்த்து ஓதுவார்கள், வாசித்துள்ளார்கள். இப்னு அப்பாஸ் அவர்கள் திருக்குரானில் 22:52 வசனத்தில் வலா முஹத்தஸின் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டவர் ஆனாலும் என்று சேர்த்து வாசித்துள்ளார்கள் என்று சொல்லி குரானிலே இப்னு அப்பாஸ் அவர்கள் சேர்த்து வாசித்தார்கள் என்று சொல்லி ஹதீஸ் சொல்லுகிறது. இதுல இருந்து என்ன தெரிகிறது? குரான் பாதுகாக்கப்படவில்லை. அல்லாஹ் சொன்னார் குரானை நான் பாதுகாப்பேன், குரானையும் அவர் பாதுகாக்கப்படவில்லை என்று சொல்லி
எது விளக்கம் என்று சொன்னாலும் அந்த ஹதீசுகளே சொல்லுகிறது. அடுத்தபடியாக பாருங்க, இன்னொரு வசனம் சொல்லுகிறது பாருங்க. புகாரியிலே 125வது அந்த ஹதீஸிலே பார்க்கும் பொழுது, ஞானத்தின் குறைந்த அளவை தவிர அவர்கள் கொடுக்கப்படவில்லை என்று நீர் பதில் கூறும். அந்த 17ஆம் அத்தியாயத்துடைய 85ஆம் வசனத்தை இது மாற்றி ஓதுவார்கள் என்று சொல்லி, குறைந்த அளவை தவிர நீங்கள் கொடுக்கப்படவில்லை என்று பரவலாக ஓதப்படுவதற்கு மாற்றமாக அவர்கள் கொடுக்கப்படவில்லை என்று எங்கள் ஓதலில் காணப்படும் என அமஷ் அவர்கள் கூறினார்கள். So again we find in Bukhari hadith that so many differences. I mean, Umar has mentioned about even that this particular word Bala Muhatala is not been mentioned, but now it finds place in Quran. Similarly, there are so many other references which have been removed during the time of Umar and other people. Now they have been included in the Quran. From this it is very clear that Quran has not been preserved by Allah. குர்ஆனை சேர்த்து ஓடிய இப்னு அப்பாஸ் அவர்கள் என்னன்னு பாருங்க, குர்ஆனுடைய 2ஆம் அத்தியாயத்துடைய 198வது வசனத்திலே ஹஜ்ஜுடைய காலங்களில் என்ற அந்த வார்த்தை இப்னு அப்பாஸ் அவர்கள் சேர்த்து ஓதி இருந்தார்கள் என்று அமர் இப்னு தீனார் கூறினார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. In Quran, Surah 2:198, it is mentioned that regarding the Hajj period, Ibn Abbas has added some word to it. That is what is mentioned. அத பாருங்கன்னா, வகானா வா வராஹும் மலிக்குன் என்னும் வசனத்தை வகானா அமாஹும் மலிக்குன் என்று இன்னொரு ஓதல் முறைப்படி இப்னு அப்பாஸ் அவர்கள் ஓதினார்கள். இப்படி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதே ஹதீஸ் நம்பர் 2728ல பாத்தீங்கன்னா அதே வகானா அதே ஹதீஸ் திரும்ப வருகிறது பாருங்க. இந்த ஓதல் முறைப்படி இப்படியும் மாத்தி ஓதி இருக்கிறார்கள். அப்படி ஒரே வார்த்தையை மாத்தி மாத்தி ஓதி இருக்காங்க. இந்த மாதிரியும் ஓதி இருக்காங்க. அந்த மாதிரி அர்த்தம் வேறுபடுமா? அர்த்தம் வேறுபடும். இதுக்கு வேற அர்த்தம், அதுக்கு வேற அர்த்தம். இது அதே மாதிரி மாற்றமாக உள்ள ஓதல் முறையை பாத்தீங்கன்னா பாருங்க, திருக்குறானுடைய 34:23 வசனத்தில் புஸ்யா அச்சம் அகற்றப்படும் போது என்பதை ஃபுர்ரிகா அகற்றப்படும் போது என்று ஓதினார்கள். சுபியான் அவர்கள் கூறுகிறார்கள், இதுவே எங்கள் ஓதல் முறையாகும். இப்படித்தான் நாங்க ஓதுவோம். அவங்களாம் அப்படி ஓதுவாங்க, நாங்களாம் இப்படி ஓதுவோம். இப்னு அப்பாஸ் அப்படி ஓதுவார், இப்னு மசூத் இப்படி ஓதுவார். இப்படி ஆளாளுக்கு ஓதுனதுதான் இன்னைக்கு நம்ம குரானா இவங்க வைத்துக் கொண்டு இது பாதுகாக்கப்பட்டது, அல்லாஹ்வினால் பிரிசர்வேஷன். முதல்ல என்ன சொன்னாங்க, நம்ம நிறைய கேள்விகள் கேட்டோம், குரான்ல இல்ல பதில் பூரா எங்க இருக்கு? பதில் பூரா இவர் ஹஜ்ரத் முகமதுடைய வாழ்க்கையில அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அந்த விளக்கம்லாம் எங்க இருக்கு? அது ஹதீசுகள் இருக்கு. ஹதீசுகள் பாதுகாக்கப்படவில்லை. ஹதீசுகள்ல முரண்பட்ட செய்திகள் இருக்கு. அது வஹீதான், ஆனா முரண்பட்டுருச்சு, ஆனா அது பாதுகாக்கப்படவில்லை. See, what we are finding is even in the recitation of Quran there are differences, but what difference does it make? There is difference in the meaning also. So we find the way Ibn Abbas reciting the Quran and the way Ibn Muhammad the other Ibn reciting the Quran, there are a lot of differences. But initially they said there is Quran is preserved, but when we found out some mistakes, they said how the Quran explains everything. They said Quran, Prophet Muhammad has been sent as a messenger to explain everything. When we found where it is found, they said it is there in the hadiths. But when we found that hadith has not been preserved properly, now we have now been quoting from the hadiths that so many differences have come. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அல்லாஹ் பாதுகாப்பேன்னு சொன்னதும் போய் அதுல பாதுகாக்கல. ஏன்னா அது நிரூபிக்குது. அதான் நிரூபிக்குது. பாதுகாக்கிறது என்ன? அப்படியே அன்னைக்கு என்ன சொன்னாரோ அது பாதுகாக்கப்பட்டிருக்கணும். இல்ல, ப்ராஃபட் இது ஹஜ்ரத் முகமது அவருடைய வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையிலாவது நிரூபிக்கப்பட்டிருக்கு, அவருடைய வாழ்க்கையில இருக்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதுவே பிஜே சார் அவர்கள் போல, முதல்ல பிஜே சார் அவர்கள் போல அவங்கனாலேயே பல நாட்கள் புரிந்து கொள்ள முடியாம அவரே ஏற்றுக்கொண்டு மறுத்து அதை மறுபடியும் தீர்ப்பளித்து இப்படி ஒரு குழப்பமான ஒரு இதைத்தான் இன்றைக்கு இந்த இது கொடுக்குது அப்படிங்கறத நம்ம குரானும் ஹதீசுகளும் கொடுக்குது என்பதை நாம் இதுல இருந்து அறிந்து கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இந்த குரான் தொகுக்கப்பட்ட வரலாறுகளை நீங்க பார்த்தீங்கன்னா, தொகுக்கப்பட்ட வரலாறுகள்ல பலவிதமான காரியங்கள் இருக்கு. நம்ம ஒவ்வொன்றா ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆனா அதுல முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கணும்னு விரும்புறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அபுபக்கர் அவர்கள் காலத்தில், அதாவது முகமது அவர்களுடைய மாமனார் அபுபக்கர் அவர் முதல் கலீஃபாவா இருக்கிறார். அப்பதான் முதல் தடவையாக குரான் தொகுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த குரான் அவருக்கு பிறகு உமர் அவர்களுடைய கரத்தில் இருக்கிறது ஒரு குரான் தான். அந்த குரான் பின்பு அப்சா அவர்கள், அதாவது உமர் அவர்களுடைய மகள் அப்சா அவர்களிடம் இருக்கிறது. ஆஃப் பண்ண வேண்டாம். அவருடைய மகள் அப்சா அவர்களிடம் இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது அந்த குரானை பற்றி காரியங்கள் என்ன சொல்லப்படுகிறதுனா,
ஷாம் என்கிற பகுதி, சிரியா என்கிற அந்த ஷாம், இப்பொழுது சிரியா என்று சொல்லப்படுகிற அந்த ஷாம் என்கிற பகுதியில ஒரு சில மக்கள் இங்கிருந்து போகிற, அதாவது மக்கா மதீனால இருந்து போகிற அந்த ஆளுநர்கள் போய் பார்க்கும் பொழுது குர்ஆனை பல்வேறு விதமாக அங்க ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், பல முறைகள்ல ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்த உடனே அவர் ஷாக் ஆயிறார். என்ன இவங்க முந்தைய சந்ததிகள், அதாவது கிறிஸ்தவர்களும் யூதர்களும் எந்த விஷயத்துல முரண்பட்டாங்களோ அந்த விஷயத்துல இவர்களும் முரண்படுவார்கள் போல தெரிகிறது. அதனால உடனடியாக இவர்களுக்கு குர்ஆனை நீங்க எப்படியாவது கொண்டு சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி அவர் உடனே உஸ்மான் அவர்களுக்கு செய்தி அனுப்புகிறார். இது ஒரு பெரிய இதா இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சம்பவமா சொல்லுகிறேன். உஸ்மான் அவர்களுக்கு அந்த செய்திகள் சென்ற உடனே அவர் என்ன பண்ணுகிறார், அப்சா அவர்களிடமிருந்து அந்த குர்ஆனை வாங்கி இவர் அதை காப்பி பண்ணி அனுப்புகிறதா அந்த வசனம் வருகிறது. ஆனால் இதற்கு முன்பாக சொல்லப்படுகிற வார்த்தை என்ன என்று சொன்னால், So here we see, if you see the compilation of Quran, the first Quran was with actually during the time of Abu Bakr, the first Quran was compiled. And what's happening after Abu Bakr, the Quran was with Umar and his daughter with Hafsa. And then during the time of that, during the time of Usman, we see actually there was a confusion because in some part of place, the people used to recite the Quran in different ways. And that because of that, then they got a confusion. So we need to put all these things recitation in one way. அதுல குர்ஆனுடைய 92வது அத்தியாயத்துடைய 1, 2, 3 ஆயத்துகள் இன்னொரு சம்பவம் அதே நேரத்தில் சொல்லப்படுகிறது. இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது. என்ன என்று பாத்தீங்கன்னா, அதே ஷாம்வாசிகள்ல இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இபுல் அல்கமா இப்னு கைஸ் அன்னஹர் அவர்கள் அறிவித்தார் அந்த ஹதீஸ் ஆரம்பிக்குது. அந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இவருங்க ஹஜரத் முகமது அவர்களோடு கூட இருந்த அந்த சஹாபிகள் ஒவ்வொருத்தரை கேட்டு இப்னு மசூத் அவர்கள் இருக்கிறார்களான்னு கேட்டுட்டு அவர் இந்த குறிப்பிட்ட வசனத்தை எப்படி ஓதுவார்கள் என்று கேட்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட வசனம் வல்தகரி வல் உன்சா என்று தொடங்குறதுல அந்த வமா கலக்கா என்ற சொல் இல்லாமல் தான் ஓதுவார்கள். யாரு? இப்னு மசூத் அவர்கள். இதைத்தான் இறை தூதர் அவர்களிடமிருந்து இந்த ஓதல் முறைப்படிதான் நாங்க கேட்டிருக்கிறோம். ஆனா இந்த ஷாம்வாசிகள் நம்மை குழப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த வமா கலக்கா என்கிற இந்த வார்த்தையை குர்ஆனிலே போட்டு குழப்பி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த சஹாபி சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். சஹாபி என்ன சொல்லுகிறார், இப்னு மசூத் அவர்கள் ஓதுகிற முறைப்படியும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், அதாவது